அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் கேட்கலாம், என்ன விலங்குகளும் தாவரங்களும் சமமாயிருமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா விலங்குகளுக்கு 5 அறிவு இருக்குது, தாவரங்களுக்கு 2 புலன் கம்மியாக தானே இருக்குது, 3 புலன் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ அது ஒரு ஒரு வாஸ்தவமான கேள்வி தான். இப்போ அதுக்கு உதாரணம் என்னென்னா, என்னோடய சகோதரன், எனக்கு பிறந்த ஒரு சகோதரன் வந்து பிறவிலே வந்து காதும் கேட்காது, பேசவும் முடியாது, அவனுக்கு 2 புலன் கம்மி. அப்படி இருக்கனால அவனை வந்து ஒருத்தன் வந்து கொலை செஞ்சிட்டான் அப்படின்னா நான் கோர்ட்டில் போய் நான் வாதிடுறேன். அப்போ இது பண்ணும்போது நீதிபதி அவர்களே, என்னோடய சகோதரன் வந்து ஒருத்தன் கொன்னுட்டான், ஸோ அவன் இந்த நிற்கிறான், ஸோ அவனுக்கு நீங்கள் வந்து 2 புலன், அவனுக்கு என்னோடய சகோதரனுக்கு 2 புலன் கம்மியாக இருக்குது, ஸோ நீங்கள் குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவானா. இல்லை ஒரு ஒன்றும் தெரியாது, அது 2 புலன் கம்மியாக இருக்க ஒரு அப்பாவியை கொலை செஞ்சுட்டான் அப்படிங்க, அதிகபட்ச தண்டனை கொடுங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ உயிர்கள் பொதுவாக வந்து சமம் தான், அது தாவரங்களாக இருக்கட்டும் உலகங்களாக இருக்கட்டும் சமம் தான் நான் சொல்லுவேன்.